ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடியில் கல்யாண வேதிக்கால செய்து வைக்கிற இலவச திருமணம் பற்றின அப்டேட் லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் லிஸ்ட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த இலவச திருமணம் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே பதிவு செய்கிறது, அங்கே போய் திருமணத்துக்குண்டான ப்ரொசீஜர் என்ன, எப்படி நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க, ரூம் எப்படி கொடுப்பாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று நைட்டு கீழ்த்திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தது. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தான் டோக்கன்ஸ் தீந்துச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் இன்றைக்கி காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்தது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது 4:30 மணி நிலவரம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்குள்ளார இந்த 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தோம்னா 7 மணி போல் க்யூவில் ஸ்டார்ட் பண்ணி 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறப்போ ஷியோராக டோக்கன்ஸ் கிடச்சிரும். வாங்கிட்டு நம்ம திருமலைக்கு போகலாம். நைட்டு கூட இப்போ ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதா அப்டேட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிற டைமில் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தால் அப்போயே ரூம் எடுத்துக்கலாம். இல்லைனா பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ கூட நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். உங்களோட டைம் ஸ்லாட் பார்க்கல அப்படின்னா அனுமதிப்பாங்க. இல்லை ஸ்ட்ரிக்டாக டைம் ஸ்லாட் பார்க்குறாங்க நீங்கள் போகிற நாள் அப்படின்னா உங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour இல்லை 2 hours பிஃபோராக போனீங்கன்னா சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளார தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு கொடை வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டிடிடியில் செய்து வைக்கிற இலவச திருமணம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்மளாவே கல்யாணம் செய்துக்கிறோம் நம்ம ஊர்லேயோ இல்லை திருமலாலேயோ இல்லை ஏதோ ஒரு கோயில்லையோ அப்படின்னா அதுக்கு எப்படி அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு தரிசனம் கொடுப்பாங்க, என்ன ரூல்ஸ், யார் யாருக்கு தரிசனம் கொடுப்பாங்க, என்ன தரிசனம் கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் தனி வீடியோவாக ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கல்யாணம் நம்மளாக செய்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிடிடியில் கல்யாண வேதிக்கால திருமலால் செய்து வைக்கிற இலவச திருமணம் பற்றின இன்ஃபர்மேஷன். டிடிடி ஆப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in உங்கள் மொபைல்லையே கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா கல்யாண வேதிக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும், கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் செய்திருக்கேன், அதனால் எனக்கு கேட்கல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹிந்துவாக இருக்கிறவங்க மட்டும்தான் திருமணம் செய்துக்க முடியும். பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும் குறைந்தது, ஆணுக்கு 21 வயசு மினிமம் இருக்கணும். ஏஜுக்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அந்த மாதிரி காமிக்கலாம். அடுத்தது ரெசிடென்ஸ் அட்ரஸுக்கு ஆதார் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு ஒன்று எடுக்கணும். அதாவது இது நமக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செகண்ட் மேரேஜுக்கு அனுமதி கிடையாது, லவ் மேரேஜுக்கும் அனுமதி கிடையாது. அதனால் இது ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லைன்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அன்மேரிட் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அது ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். கூகுளில் TNEGAன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கணும். நியூ யூசர்னு கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும், சைன் அப் பண்ணிக்கணும். அதில் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஆன்லைன் இ சேவை மையம், இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இ சேவை மையம்லையும் ட்ரை பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் நீங்களாக விருப்பப்படுறீங்க, அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பொண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா இருக்கணும். அவங்களோட ஆதாரம் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரிஜினல் டெத்து சர்டிஃபிகேட்டோட கார்டியன் இருக்கணும் அவசியமாக. கார்டியனோட ஆதார் அவசியமாக கேட்பாங்க. டிடிடியில் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. நம்ம போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இங்கே கீழே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இப்போ தமிழ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். டிடிடியில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா திருமணம் செய்து வைப்பாங்க, செய்கிறதுக்கு ஐயரங்க இருப்பார், மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா
பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் கார்டியன்ஸாக இருந்தால் இவங்க மட்டும்தான். அதாவது மொத்தமாக 6 பேருக்கு சுவாமி தரிசனம் 300 தரிசனம் இல்லையா சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. யார் யார் போகலாம் அப்படின்னா பொண்ணு, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா. இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்க, யாராச்சும் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி டெத்து சர்டிஃபிகேட் ப்ளஸ் கார்டியனோட ஆதார் கொடுத்து கார்டியன் தரிசனத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் அங்கேயே ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்துக்கலாம். 50 ரூபாய் ரூம் ஃப்ரீயாக நம்ம தங்குறதுக்கு கொடுப்பாங்க. முதல் நாள் ஃப்ரீ, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், 2வது நாளும் உங்களுக்கு அந்த ரூம் வேணும்னா அதுக்கு காசு வாங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு டே ஃப்ரீ 50 ரூபாய் ரூம், செகண்ட் டே நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 50 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிடிடி சைடில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறதெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டம்ஸ் ஏதாவது முறைகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போகணும். இந்த இலவச திருமணம் டிடிடியில் செய்கிறது 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும், அதுலேருந்து இப்போது மே 2025 வரைக்கும் 26,214 பேருக்கு இந்த இலவச திருமணம் செய்து வைத்திருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை படிச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேரேஜ் டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேரேஜ் டேட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து முகூர்த்தம் எந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிறதும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக 4:45 வர சொல்கிறாங்க. ஸோ 5 மணிக்கே இருக்கட்டும் காலையில். அடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பொண்ணோட டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணணும், பையனோட டீட்டெயில்ஸ் மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணணும். அடுத்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதுவும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் யாருக்கு எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ரிசிப்டை. என்றைக்கு நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலே போதும். உங்களுக்கு ரூம் எல்லாம் வேணும் அப்படின்னா நாள் போனால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த டவுன்லோட் பண்ண ரிசிப்ட் வச்சுக்கோங்க, அன்மேரிட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, ஏஜ் ப்ரூஃபுக்கு ஆதார் வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஆதார் வச்சுக்கோங்க எல்லாருமே. அடுத்து ரெசிடென்ஸுக்கு ஆதார், ஏஜ் ப்ரூஃபுக்கு டிசிஓ இல்லை பாஸ்போர்ட், இப்போ பார்த்த மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதுவும் வச்சுக்கோங்க. கூட உங்கள் இஷ்டம், நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் டிடிடியில் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறது இப்போ சொன்ன அந்த 6 பேரை மட்டும்தான். ஒரு 50 ரூபாய் ரூம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம தங்குறதுக்கு கூட யாராச்சும் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் நம்ம பொறுப்பு, நம்ம தான் பார்த்துக்கணும். கல்யாண வேதிக்கா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா திருமலாவில் சேவா சதன், இந்த வாலண்டரி சேவா செய்கிறவங்க தங்குறதுக்கு ஒரு பில்டிங் இருக்கும். அதுலேருந்து ரொம்ப கிட்ட அன்னப்பிரசாத பில்டிங்க்கு ரொம்ப கிட்ட. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம். அங்கேருந்து கோகர்பம் டேம் போகிறதுக்காக வருவோம். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா கல்யாண வேதிக்கான்ட்டு அங்கேயே இறக்கி விடுவாங்க. அங்கேயே நம்ம வாசலே இறங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது தான் அந்த கல்யாண வேதிக்காவோட என்ட்ரன்ஸ். இந்த கல்யாண வேதிக்கா பற்றின வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். 60ஆம் கல்யாணம் திருமலாவில் செய்கிறது கிடையாது. வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறது பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். காது குத்துறது, முடிக்காணிக்கை கொடுக்குறதெல்லாம் 24 மணி நேரமும் இருக்கும். முடிக்காணிக்கை கொடுக்குறதெல்லாம் வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கல்யாண வேதிக்கா. நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து ஃப்ரீ பஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஆஃபீஸ்க்கு போய் நம்ம எடுத்துகிட்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அங்கேயே நம்ம அக்காமடேஷன் தேவை அப்படின்னா அதற்குண்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் ரூம் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் 50 ரூபாய் ரூம் எட்ட இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஃப்ரீ பஸ் சர்வீஸ் உங்களுக்கு ஏறினீங்கன்னா கல்யாண வேதிக்கா வாசலில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அதனால் தூரமாக தான் இருக்கும் 50 ரூபாய் ரூமு. அங்கேருந்து நம்ம வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கும். ஸோ நாளோ இல்லை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே அவங்க ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் பதிவு பண்ணுற நாளில் உங்கள் திருமணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக செய்வாங்க. நிறைய பேர் அதே மாதிரி திருமணம் அன்றைக்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குரூப்பாக மேரேஜ் செய்வாங்க. அங்கே அந்த ஸ்லிப்லேயே எந்த ஐயர் நமக்கு திருமணம் செய்து வைப்பார்னு சொல்லிட்டு அவர் பேரும் போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் படி மறுநாள் காலையில் போகிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த டைம் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா வாத்தியெல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. ஐயர் திருமணம் செய்து வைப்பார். அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற சாமான்லாம் நம்ம வாங்கிட்டு போகணும்.
உங்கள் ரிசிப்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவோட. அதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் திருமலாலேயே எஸ்எம்சி, அதாவது சங்கமிட்டா காட்டேஜ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு கூட ஃப்ரீ பஸ்லேயே நம்ம போய்க்கலாம். அன்றைக்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் அங்கேயே கேட்டுக்கோங்க. அடுத்து தர்ஷன் ரிசிப்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த 6 பேருக்கு உண்டான தர்ஷன் ரிசிப்ட்டு. தரிசனம் பார்க்குறதுக்கு 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 300 தரிசனம் வழியாக அந்த 6 பேரும் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். மாப்பிள்ளை, பொண்ணு, பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, அந்த 6 பேருக்கு மட்டும்தான். மற்ற பர்சனெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, தங்குறதுக்கு உண்டான இடம், தரிசனத்துலாம் அழைச்சிட்டு போகலாம். பொதுவாக நம்ம தரிசனத்துக்கு போனால் எப்படி நம்ம அழைச்சிட்டு போமோ அந்த மாதிரி நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும். டிடிடியில் இலவச திருமணத்துக்கு 6 பேருக்கு அனுமதிக்கிறாங்க. தங்குற இடத்தோட ஃப்ரீயாக ஒரு 50 ரூபாய் ரூமும், 6 பேருக்கு தரிசனமும் 300 ரூபாய் தரிசனம் கொடுக்குறாங்க. 6 லட்டுவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த இலவச திருமணத்தில் பதிவு பண்ணி மேரேஜ் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். டிடிடி கல்யாண மண்டபம் பற்றி கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி ஹால் கூட இருக்குது, ப்ரைவேட் மட்டும் இல்லை, கம்யூனிட்டி ஹால். பட் அதெல்லாம் நீங்கள் அந்தந்த கன்சர்ன் மட்டுக்கு தான் நீங்கள் கால் செய்து கேட்கணும். மோஸ்ட்லி அவங்க கம்யூனிட்டி பேஸ்டாக தான் கொடுப்பாங்க. பப்ளிக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் அந்தந்த மட்டுக்கு தான் கால் பண்ணி கேட்டுக்கணும். ப்ரைவேட்டாக கல்யாணம் செய்துக்கணும் அப்படிங்கிறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு கூட கால் செய்து கேளுங்க, அவங்களும் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிடிடியில் ஃப்ரீ மேரேஜ் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.